Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸோட 7வது லெக்சருக்கு வரவேற்கிறேன். ஸோ இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அசிம்டாட்டிக் நோட்டேஷன்ஸ், அதாவது கேபிட்டல் ஓ, பிக் ஓ அல்லது லிட்டில் ஓ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு நிறையா வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அல்காரிதம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது போக வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏன்னா நிறையா ட்ரங்கேட் பண்ண போகிறோம்ல, ஸோ அந்த ட்ரங்கேஷன்லாம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத இது பண்ண போகிறோம். ஸோ அது வந்துட்டு நியூமெரிக்கல் எரர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம், அதுக்கு அடுத்து வர சீரீஸில். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எவ்வளோ ஆர்டரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை ட்ரங்கேட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு நம்ம கேபிட்டல் ஓனா என்னென்னு பார்க்க போகிறோம், ஸ்மால் ஓனா என்னென்னு பார்க்க போகிறோம், அப்புறம் கேபிட்டல் தீட்டானா என்ன, அப்புறம் கேபிட்டல் ஒமேகானா என்ன, ஸ்மால் ஒமேகானா என்ன. ஸோ இந்த மூணும் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பிக் ஓ, லிட்டில் ஓ, இது வந்து அப்புறம் பிக் ஒமேகா, ஸ்மால் ஒமேகா, அப்புறம் தீட்டான்ற நோட்டேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நமக்கு வந்து 2 சீக்வன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1/n ஒரு சீக்வன்ஸ் பார்த்தோம், அதுவும் கன்வர்ஜஸ் டு 0 தான். 1/2n இந்த சீக்வன்ஸும் கன்வர்ஜஸ் டு 0 தான். ரெண்டுமே 0க்கு தான் கன்வர்ஜஸ் ஆகுது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ் இருக்குது. பட் எது வந்துட்டு ரொம்ப இதாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, சப்போஸ் எக்ஸ்என்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ன்றது ஒரு சீக்வன்ஸ், இன்னொன்று வந்து ஆல்ஃபா என்னன்னு இன்னொரு சீக்வன்ஸ். எக்ஸ்என் ஆல்ஃபா என்னன்னு 2 சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்எனை வந்துட்டு எப்படி எழுதலாம்னா, எக்ஸ்என் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஓ ஆஃப் ஆல்ஃபா என்னன்னு எழுதலாம். ஓகே, இதை எப்போ எழுதலாம் அப்படின்னா, இட் கேன் பி ரிட்டன் இஃப், எப்போ எழுதலாம்னா, இஃப் தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட், சின்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் அது போக ஒரு ஆர்னு ஒரு வேல்யூ இருக்குது. தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் சி அண்ட் ஆர். ஓகே, ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போதைக்கு ஆர் நமக்கு தேவையில்லை, நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஸோ தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் சின்னு இருக்குது. ஓகே, தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் சி. ஸோ அது எப்படி இருக்குன்னா, சச் தட், ஓகே, ஸோ தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் சி அண்ட் லெட்ஸ் சே லைக் n நாட் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, எக்ஸ்என் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஆல்ஃபா என் ஃபார் ஆல் n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு n நாட்டாக இருக்குது. அதாவது எக்ஸ்என் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஓகே, எக்ஸ்என் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, x1 x2 எக்ஸட்ரா, ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப்படின்னு இன்னொரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சீக்வன்ஸ், இது ஒரு சீக்வன்ஸு. இந்த எக்ஸனை வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா என்ன எப்போ எழுதலாம், ஆர்டர் ஆஃப் ஆல்ஃபா என்ன எழுதலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு சி இருக்குது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு சி கண்டுபிடிக்க போகிறோம், தேர் இஸ் சி அப்படி இருக்க போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸன் வந்துட்டு எப்போயுமே என்னவாக இருக்குன்னா, இந்த சி டைம்ஸ் ஆல்ஃபா என்னால் மல்டிப்ளை பண்ணனா இது வந்துட்டு என்னவாக இருக்குது, சிறுசாக தான் இருக்க போகுது. சி டைம்ஸ் ஆல்ஃபா என்ன வந்துட்டு, ஸோ சியால் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா என்ன ஆக போகுதுன்னா, இதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸன் வந்துட்டு சிறுசாக தான் இருக்க போகுது. ஸோ குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து x1 இருக்குது, இங்கே வந்து x2 இருக்குது, சம்டைம்ஸ் x3 வந்துட்டு முன்னாடி கூட இருக்கலாம். பட் ஆஃப்டர் சர்டன் ஸ்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எக்ஸன் வந்துட்டு இந்த ஆல்ஃபா என் தான் வந்துட்டு என்ன போகுது, டாமினேட்டிங்காக இருக்க போகுது. சி இன்ட்டு ஆல்ஃபா என், சி வந்துட்டு நீங்கள் சப்போஸ் 1 கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆல்ஃபா என் வந்துட்டு டாமினேட்டிங்காக இருக்க போகுது, எக்ஸன் வந்துட்டு நாட் டாமினேட்டிங்காக இருக்க போகுது. அப்போ இது வந்துட்டு கொஞ்சம் கன்வர்ஜென்ஸ் வந்து இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க போது. இது வந்து மேபி கன்வர்ஜென்ஸ் டேர்மில் சொன்னோம்னா, இது வந்து சப்போஸ் இது கன்வர்ஜென்ஸ் ஆகுதுன்னா, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜென்ஸ் ஆகுது, இது ஸ்லோவாக கன்வர்ஜென்ஸ் ஆக போகுது. சப்போஸ் இந்த ரெண்டுமே வந்துட்டு சப்போஸ் இதுவுமே எல்லுக்கு போகுது, இதுவுமே எல்லுக்கு போகுது அப்படின்னா, சாஃப்ட்வேர் சர்டன் ஸ்டேஜ் இது இதாக போகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இது வந்து எப்பயுமே வந்துட்டு இதோட சிறுசாக இருக்குது அப்படின்றது. ஓகே, எக்ஸ்என் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஆல்ஃபா என். ஓகே, ஸோ இந்த ஆல்ஃபா என்னோட சிறுசாக இருக்குது அப்படின்றது தான் இதோட மீனிங். அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன சொல்லலாம்னா, சப்போஸ் இந்த ஆல்ஃபா என் வந்துட்டு நாட் ஈக்குவல் 0 ஃபார் ஆல் என் வந்துட்டு ஆல்ஃபா என் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, இதை ஈக்குவலண்ட்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னா, லிமிட் n tends to infinity xn by alpha n. இந்த இது கண்டுபிடிக்கிறோம், இந்த லிமிட் என்ன கண்டுபிடிக்கிறோம், ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிஆர் இருந்துச்சுன்னா, ஓகே, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிஆர் இருந்துச்சுன்னா, அப்பயும் வந்துட்டு அதை என்ன சொல்லலாம், xn ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப் ஆல்ஃபா என்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து பிக் ஓ ஆஃப் ஆல்ஃபா என்னு வாசிக்கும்.
அகைன் ஒன் டைப் இருக்குது. ஸோ இது வந்து சி அண்ட் என் நாட், ஓகே, நாட் ஆர் சி அண்ட் என் நாட் சச் இது. ஸோ இப்போ சப்போஸ் இது வந்து ஸ்மால் ஓவாக எழுதலாம் அப்படின்னா எக்ஸன் வந்து எப்போ ஸ்மால் ஓ ஆஃப் ஆல்ஃபா என் அப்படின்னு எழுதலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த சி சொன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு n tends to infinity எக்ஸன் பை ஆல்ஃபா என் வந்துட்டு லெஸ் ஆர் ஈக்குவல் சி சொன்னா, இப்போ அந்த சி வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா, ஓகே, சப்போஸ் அந்த சி வந்துட்டு இஃப் சி ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த இதில், அதாவது என்ன மீனிங்னா லிமிட் n tends to infinity எக்ஸன் பை ஆல்ஃபா என் வந்துட்டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் என்ன சொல்கிறேன்னா எக்ஸன் வந்துட்டு ஸ்மால் ஓ ஆஃப் ஆல்ஃபா என்னு சொல்லலாம். ஓகே, அது வந்து லிட்டில் ஓ ஆஃப் ஆல்ஃபா என்னு சொல்கிறோம். சப்போஸ் எக்ஸன் வந்துட்டு ஜீரோ கன்வர்ஜஸ் ஆகுது, ஆல்ஃபா எண்ணும் ஜீரோ கன்வர்ஜஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் 1/n 1/2 பவர் ரெண்டுமே கன்வர்ஜஸ் டு ஜீரோ தான். ஓகே, எக்ஸன் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ, ஆல்ஃபா எண்ணும் கன்வர்ஜஸ் டு ஜீரோ. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸன் வந்துட்டு ஈக்குவல் டு ஆல்ஃபா என், எக்ஸன் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆல்ஃபா என் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் அப்படின்னா, இதுவும் வந்து கன்வர்ஜஸ் தான், இதுவும் கன்வர்ஜஸ் தான். ஓகே, பட் இது எவ்வளோ பாஸ்ட்டாக கன்வர்ஜஸ் ஆகுதோ அதே பாஸ்ட்டில் தான் இதுவும் கன்வர்ஜஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1/n இருக்குது, இது வந்து 1/n + 1ன்னு எழுதலாம், அல்லது 1/n² + 1ன்னு எழுதலாம், அல்லது 1/n + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இது எல்லாமே என்ன போகுதுன்னா ஆஃப்டர் சர்டன் ஸ்டேஜ் என்ன போகுதுன்னா இது எல்லாமே வந்து என்ன எங்கே போகுது, ஜீரோக்கு தான் போகுது. ஓகே, இதுவும் ஜீரோக்கு தான் போகுது, இதுவும் ஜீரோக்கு தான் போகுது, இதுவும் ஜீரோக்கு தான் போகுது. ஸோ இப்போ ஒன்று வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் அதரில் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸன் வந்துட்டு ஆல்ஃபா ஆர்டர் ஆஃப் ஆல்ஃபா என்ன, இந்த எக்ஸன் வந்துட்டு எவ்வளோ பாஸ்ட்டாக அந்த இதுக்கு வந்து ஜீரோ கன்வர்ஜஸ் ஆகுதோ அதே பாஸ்ட்னஸில் தான் இந்த ஆல்ஃபா என்னும் கன்வர்ஜஸ் ஆகுது. ஓகே, ஸோ as rapidly as converges to ஜீரோ, இது எவ்வளோ பாஸ்ட்டாக அது கன்வர்ஜஸ் ஆகுதோ அதே பாஸ்ட்டில் இதுவும் கன்வர்ஜஸ் ஆகுது. அண்ட் அதர் ஹேண்ட், ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் இப்போ எக்ஸன் வந்துட்டு ஓ ஆஃப் ஸ்மால் ஓ ஆஃப் ஆல்ஃபா என், பிக் ஓ ஆஃப் ஆல்ஃபான்னா இது. ஸோ இதே சீக்வன்ஸ் எடுத்துக்கோ, எக்ஸன் டென்ஸ் டு ஜீரோ, ஆல்ஃபா என் டென்ஸ் டு ஜீரோ. ஸோ இதில் என்ன போகுதுன்னா இது வந்துட்டு எக்ஸன் வந்துட்டு கன்வர்ஜஸ் மோர் எக்ஸன் கன்வர்ஜஸ் டு ஜீரோ மோர் ரேப்பிட்லி. ஓகே, இது வந்துட்டு சீக்கிரமாக கன்வர்ஜஸ் ஆகும். எக்ஸன் கன்வர்ஜஸ் டு ஜீரோ மோர் ரேப்பிட்லி, இது ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜஸ் ஆகும். ஆல்ஃபா என் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக கன்வர்ஜஸ் ஆகும், மோர் ரேப்பிட்லி தென் ஆல்ஃபா என். ஆல்ஃபா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கன்வர்ஜஸ் ஆகும், பட் எக்ஸன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அதில் உள்ள சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். எது வந்து ஆல்ஃபா என், ஸோ வெரிஃபை பண்ணலாம் எது வந்து ஆல்ஃபா எனுக்கு போகுது, எது வந்து ஆல்ஃபா எனுக்கு போகலன்றது. என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லி கொடுத்த டெஃபினிஷன் தான். ஸோ 2 டெஃபினிஷனையும் திருப்ப எழுதிடுறேன். ஸோ அதை எழுதிட்டு நம்ம கரெக்டாக இருக்கா இல்லைன்றது இது பண்ணிக்கலாம். எக்ஸன் வந்துட்டு கேபிட்டல் ஓ ஆஃப் ஆல்ஃபா என்னா என்ன மீனிங்னா லிமிட் n tends to infinity xn by alpha n less than or equal to c இருக்கணும். ஓகே, xn வந்துட்டு ஸ்மால் ஓ ஆஃப் ஆல்ஃபா என்ன மீனிங்னா லிமிட் n tends to infinity xn by alpha n வந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் நம்மளோட டெஃபினிஷன். ஸோ அதை யூஸ் பண்ணி இது வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை வெரிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், வெரிஃபை த வெதர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஆர் நாட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ n + 1/n². ஓகே, இது வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா ஆர்டர் ஆஃப் 1/n ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்மளோட எக்ஸன் என்ன, இதில் எக்ஸன் வந்துட்டு n + 1/n². ஓகே, சொல்யூஷன் எக்ஸன் வந்துட்டு n + 1/n². ஆல்ஃபா என் என்ன 1/n. நான் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸன் பை ஆல்ஃபா என் என்னன்னு பார்க்கணும். எக்ஸன் பை ஆல்ஃபா என் வந்துட்டு n + 1/n² டிவைடட் பை 1/n. ஸோ இது எப்படி எழுதலாம், n + 1/n² இன்ட்டு n அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ n கேன்சல். ஓகே, n கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, n + 1/n இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், 1 + 1/n இருக்குது. ஓகே, ஸோ அப்போ லிமிட் n tends to infinity xn by alpha n அப்படின்றது ஈக்குவல் டு 1 + 1/n ஆகுது. ஏன்னா அது பாசிட்டிவ் தான், ஸோ அதனால் நான் அது போட தேவையில்லை. ஸோ இது வந்து லிமிட் n tends to infinity, ஸோ மாடலஸ் நான் எடுத்துக்கலாம் 1 + 1/n. ஸோ இது வந்து கன்வர்ஜஸ் டு 1. ஸோ அப்போ என்னது, இது வந்துட்டு சி வந்து இதில் கேஸில் என்ன 1, சி வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ லிமிட் n tends to infinity xn by alpha n வந்துட்டு less than or equal to 1 இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் xn வந்துட்டு ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஆல்ஃபா n. தட் மீன்ஸ் n + 1/n² இஸ் ஆர்டர் ஆஃப் 1/n. செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் நீங்கள் போடுங்க, நான் திருப்ப ஃபோர்த் ப்ராப்ளம் போடுறேன். ஓகே, ஸோ ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணலாம். வெரிஃபை வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம் போடலாம். ஸோ ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 5/n + e⁻⁻n இது வந்து ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் 1/n. ஸோ ஒன்ஸ் அகைன் சேம் தான். இதில் என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஸோ இதில் ஒன்ஸ் அகைன் xn வந்துட்டு 5/n + e⁻⁻n, ஆல்ஃபா n வந்துட்டு 1/n. ஸோ xn by alpha n என்ன அப்படின்னா
5 by n plus e power minus n divided by n. So n into 5 by n plus e power minus n. So 5 plus e power minus n into n ன்னு வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு லிமிட். ஸோ இப்போ இதில் லிமிட் அப்ளை பண்ணால் நான் போகுது. ஸோ லிமிட் n tends to infinity அப்ளை பண்ணும்போது இது என்ன ஆக போகுது, இது கான்ஸ்டன்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ லிமிட் n tends to infinity xn by alpha n வந்துட்டு ஈக்குவல் டு 5 ப்ளஸ் இது e பவர் மைனஸ் n. e பவர் மைனஸ் n வந்து n tends to infinity ஆகும்போது அது 0 ஆக போகுது. ஸோ irrespective ஆஃப் n வந்துட்டு என்ன ஆக போகுது, அது இதாக போகுது. ஸோ அதனால் இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 ஆக போகுது. ஆனால் e பவர் மைனஸ் n வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கன்வர்ஜஸ் ஆகிரும். n வந்துட்டு ஸ்லோவாக தான் வந்துட்டு இன்ஃபினிட்டிக்கு போகும். ஸோ அதுக்கு இடையில வந்துட்டு இது வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு e பவர் மைனஸ் வந்து 0க்கு ரீச் ஆயிரும். ஸோ irrespective ஆஃப் திஸ் n வந்துட்டு இது என்ன ஆக போகுது, கன்வர்ஜஸ் டு 0 ஆக போகுது. ஸோ அது வந்து அப்போ இது லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்க போகுது. ஸோ அப்போ இது வந்து ட்ரூ. ஓகே, ஸோ அதனால் என்ன 5 by n plus e power minus n வந்துட்டு ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் 1 by n. தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் போடுங்க. ஸோ இதே மாதிரி அந்த அடுத்த ப்ராப்ளம் ஓகே n கியூப் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். மேபி இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் ஆர்டர் ஆஃப் 1 by n ln n இருக்குது. ஸோ அதில் திருப்ப இது பண்ணிங்கன்னா என்ன போகுது, n மேலே போயிடும். ஸோ n கேன்சல் ஆகிரும். ஒன்லி ln n மட்டும் கீழே இருக்கும். ln n வந்துட்டு எங்கே போக போகுது, அது n tends to infinity. இது வந்துட்டு என்ன போகுது, இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஸோ அது வந்து 0க்கு தான் போகுது. ஸோ அதனால் இது வந்து என்ன ஆகும், c வந்து 0 ஆயிரும். அதனால ஆர்டர் ஆஃப். ஸோ அதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி e பவர் மைனஸ் n வந்துட்டு ஸ்மால் ஓ ஆஃப் n ஸ்கொயர் வருமா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் போடுவோம். ஸோ e பவர் மைனஸ் n ஈக்குவல் டு ஸ்மால் ஓ ஆஃப் 1 by n ஸ்கொயர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது பார்த்துலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம், ஒன்ஸ் அகைன் xn வந்துட்டு e பவர் மைனஸ் n, ஆல்ஃபா n வந்துட்டு 1 by n ஸ்கொயர். அப்போ xn by ஆல்ஃபா nன்றது n ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் n வரப்போகுது. ஸோ இது ஒன்ஸ் அகைன் e பவர் மைனஸ் n வந்துட்டு அது n tends to infinity. e பவர் மைனஸ் n வந்து 0க்கு கன்வர்ஜஸ் ஆகும்போது இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜஸ் ஆகும் n ஸ்கொயரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் n ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் n வந்துட்டு ஸோ லிமிட் n tends to infinity n ஸ்கொயர் e பவர் மைனஸ் n வந்துட்டு 0 ஆக போகுது. ஸோ அதனால் xn வந்துட்டு ஈக்குவல் டு ஸ்மால் ஓ ஆஃப் ஆல்ஃபா n. அதனால் இது வந்து கரெக்ட். ஓகே, இதுலேயும் தேர்ட் ப்ராப்ளம் போடலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து நான் வேறு மெத்தடில் போடுறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து ட்ரங்கேட் பண்ண போகிறோம். ஸோ 2 மெத்தடில் போடலாம். ஒன்று வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா n ஃபேக்டரியலால் மல்டிப்ளை பண்ணி அது வந்துட்டு கன்வர்ஜஸ் ஆகுதா அப்படின்றத இது பண்ணலாம். நான் வந்துட்டு வேறு மெத்தடில் போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா e பவர் x வந்துட்டு எப்படி எழுதலாம்னா e பவர் x வந்துட்டு x ப்ளஸ் x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் x by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x கியூப் பை 3 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா xn by n ஃபேக்டோரியல் எக்ஸட்ரான்னு எழுதலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா e பவர் x மைனஸ் k ஈக்குவல் டு 0 டு n மைனஸ் 1 1 by x பவர் k by k ஃபேக்டோரியல். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா e பவர் x மைனஸ் 1 மைனஸ் x by 1 ஃபேக்டோரியல் மைனஸ் x ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா மைனஸ் x பவர் n மைனஸ் 1 by n ஃபேக்டோரியல் இருக்குது. சாரி n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்குது. அந்த பக்கம் என்ன இருக்கும், ஸோ இந்த பக்கம் இதை கொண்டு வந்துட்டுனா x பவர் n by n ஃபேக்டோரியல் x பவர் n plus 1 by n plus 1 factorial எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இது வந்து ஆர்டர் ஆஃப் 1 by n ஃபேக்டரியல் இருக்குது. எப்போனா mod x வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா இது இந்த பக்கம் வந்து e பவர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இதெல்லாமே இருக்குது. ஓகே, எக்ஸட்ரா மைனஸ் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பை n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் இருக்குது. ஓகே, இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு எப்படி எழுதிக்கலாம் x பவர் n பை n ஃபேக்டோரியல் plus x power n plus 1 by n plus 1 factorial எக்ஸட்ரான்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ mod x வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்குது. ஸோ அப்போ அதில் வந்து இதில் வந்து ஹையஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்குதுன்னா இந்த x பவர் n by n ஃபேக்டரியல் தான் ஹையஸ்ட் டேர்மாக இருக்குது. மீதி எல்லாமே வந்துட்டு என்னவாக இருக்குது, அதோட சிறுசாக இருக்குது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1 by லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 by n ஃபேக்டரியல் எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இது வந்துட்டு ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இது மீதி எல்லாத்தையும் சம் பண்ணால் கூட என்ன இருப்பது, இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இருப்பது. ஸோ அப்போ இது என்ன அர்த்தம், ஆல்ரெடி எனக்கு என்ன ஆயிடுச்சு, இதுதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ அது வந்துருச்சு. ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு 1 by n ஃபேக்டரியல் வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இதையும் வந்துட்டு நம்ம இந்த டேர்ம் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் 1 by n ஃபேக்டரியல் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 by n ஃபேக்டரியல் இருந்துச்சு. சி வந்துட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து mod x வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு சம் கேஆர் இருந்துச்சுன்னா ஸோ அதை சம் பண்ணும்போது திருப்ப வந்து ஒரு சின்ன சீரிஸ் தான் இருப்பது. ஸோ அதனால் அதோட சம் வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ சம் சின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இது வந்து என்னது ஒன்ஸ் அகைன் இது வந்துட்டு கரெக்ட் தான். ஸோ ரிமைனிங் இது வந்துட்டு செகண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு ஐ லீவ் இட் யூ. அதுவும் இதே மாதிரி நீங்கள் log x சீரிஸ் எழுதி அதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா xn வந்துட்டு ஆல்ஃபா என்னன்னு எழுதியிருக்கோம். இதையே வந்துட்டு 2 ஃபங்க்ஷனுக்கு எழுத முடியுமா அப்படின்றத பார்ப்போம். f(x) and g(x) 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். 2 ஃபங்க்ஷன். ஓகே, f(x)ன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், ஜின்றது இன்னொரு ஃபங்க்ஷன்.
எஃப் அண்ட் ஜி 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனும் அதே மாதிரி எழுத முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து இதோட ஜென்ரலைசேஷன் என்ன பண்ண போகிறோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கேபிட்டல் ஓ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். எப்போ எழுதலாம்னா எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்துக்கலாம், அது எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட்னு எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா அந்த கரஸ்பாண்டிங்காக எந்த டொமைனில் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா தேர் எக்ஸிஸ் எக்ஸ் சி அண்ட் ஆர். ஓகே, ஸோ தேர் எக்ஸிஸ் சி அண்ட் ஆர் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்டூ ஜி ஆஃப் எக்ஸாக இருக்க போகுது. ஸோ எக்ஸ் சி இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஓகே, ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது வந்து இது பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணுறேன்னா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அல்லது இது வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அதை இன்னும் ஜென்ரலைஸ் பண்ணோம்னா ஸோ எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்ன்றது சொல்ல முடியாது சம்டைம்ஸ், ஏன்னா இந்த பக்கம் தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ வேறு மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஒரு ஈக்குவலன்ட் டெஃபினிஷன். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு எடுத்தோன்னா அந்த இது பண்ணிக்கலாம். ஸோ அல்லது மாட் எக்ஸ் மைனஸ் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அது சேம் திங். ஸோ அதே மாதிரி லிட்டில் ஒர்க் என்ன பண்ணலாம்னா ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸோ இதை வந்துட்டு இப்படி எழுதிக்கலாம். ஸோ லிமிட் x tends to x naught f of x by g of x less than or equal to c. அதாவது ஈக்குவலண்ட்டாக இதே மாதிரி. ஓகே, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இது எழுதுனோம்னா இது என்ன சொல்லலாம்னா இந்த கேஸில் வந்து இதை வந்து f of x வந்துட்டு ஆர்டர் ஆஃப் g of xன்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம எழுத போகிறது ஸ்மால் ஒர்க் அதே மாதிரி. ஸோ இதில் கொடுத்த அதே டெஃபினிஷன் தான். f of x வந்துட்டு ஸ்மால் ஓ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இதுக்கு லிமிட் எடுத்தோம்னா எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எடுத்தோம்னா அது வந்து 0வாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை வந்துட்டு என்ன சொல்கிறோம் நம்ம வந்துட்டு லிட்டில் ஓன்னு சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து குட்டி ஓ, இது பெரிய ஓ, அவ்வளோதான். பெரிய ஓ ஆர்டர் இது வந்து ஓ ஆஃப் பிக் ஓ ஆஃப் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க, அல்லது ஆர்டர் ஆஃப் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இது ஸ்மால் ஓ லிட்டில் ஓ ஆஃப் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் இதே மாதிரி ஒரு 2 ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். sin x சீரிஸ் எடுத்தோம்னா டெய்லர் சீரிஸ் ஃபார் sin x என்ன அப்படின்னா -x³ / 6 + x⁴ by something x⁴ by some -x⁴ by something etc will come. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு அந்த x⁴ கீழே இருக்குது x⁴ கீழே இருக்குது எனக்கு கவலை இல்லை இப்போதைக்கு. ஸோ அப்போ இது எப்படி ஆகுது அப்படின்னா இது வந்துட்டு என்ன பண்ணலாம்னா sin x வந்துட்டு என்ன பண்ணலாம், இது வந்து ஆக்சுவலி 5 ஃபேக்டோரியல், ஸோ இது 3 ஃபேக்டரியல் 5 அந்த மாதிரி தான் வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ sin x வந்துட்டு sin x -x + x³ by 6 போட்டோம்னா அது வந்து மீதி டைம் என்ன இருக்குது x⁴ by something x⁴ by something இருக்க போகுது. ஸோ இது வந்துட்டு between x tends to 0 தான். அப்போ என்ன அர்த்தம்னா x tends to 0னா இது வந்துட்டு ரொம்ப சின்ன நம்பர் தான். ஸோ அப்போ இதுக்கு மாலஸ் எடுத்துனா என்ன ஆக போகுதுன்னா இது வந்து சிறுசாக போகுது. ஸோ எக்ஸட்ரா இது வந்து சிறுசாக போகுது. ஸோ இது எல்லாமே வந்து என்னவாக இருக்குதுன்னா less than or equal to x⁴ by some constant இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு ஆர்டர் ஆஃப் யூசிங் திஸ் டெஃபினிஷன். ஓகே, சி இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெஃபினிஷன் படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு sin x -x + x³ by 6 எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு x⁴ எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது sin x - x + x³ by 6 by x⁴ இது பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது வந்து 1/x⁴ ஆகும், இது வந்து 1/x² இருக்கும், இது வந்து sin x by x⁴ இருக்கும். ஸோ அதுக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி ஆகுதான்றதும் நீங்கள் செக் பண்ணலாம். தேர்ட் ப்ராப்ளம் பண்ணலாம். e⁻x - 1, அதுவும் இதே மாதிரி e⁻x - 1 வந்து e⁻x வந்து எப்படி எழுதலாம் 1 + x + x² by 2 ஃபேக்டோரியல் + x³ by 3 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரான்னு எழுதலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா e⁻x - 1 வந்துட்டு ஆர்டர் ஆஃப் x² இருக்கான்றது தான் கேள்வி. ஸோ e⁻x - 1 வந்துட்டு எப்படி எழுதலாம், நம்ம வந்துட்டு கேபிட்டல் O ஆஃப் ஆர்டர் ஆஃப் x². ஸோ இது வந்து x + x² by 2 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரான்னு வரப்போகுது. ஸோ இப்போ e⁻x - 1 by x² என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து 1/x இருக்க போது, இது வந்து x by 2 ஃபேக்டோரியல், இது வந்து இது வந்து 1/x, இது 1/2 ஃபேக்டோரியல், அடுத்தது வந்து x by 3 ஃபேக்டோரியல். ஓகே, அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆகும்போது என்ன ஆக போகுதுன்னா தேர் இஸ் அ ப்ராப்ளம் ஹியர். எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆகும்போது என்ன ஆகுது, இது வந்துட்டு கன்வெர்ஜ் ஆகாது. ஓகே, ஸோ நமக்கு என்ன வேணும்னா எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆகும்போது இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வரும், இது எல்லாமே 0 ஆயிரும். ஆனால் இந்த 1/x இருக்குது, அதனால என்ன ஆகாது, இது வந்துட்டு இதாகாது, பவுண்டட் ஆகாது. ஸோ அதனால இது என்ன கிடையாது, ஆர்டர் ஆஃப் x²ன்னு சொல்ல முடியாது. ஓகே, பிக் O ஆஃப் x² சொல்ல முடியாது.
ஸோ therefore ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கன்வெர்ஜ் ஆகாதுன்றதுக்கு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 more இது கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த 2 தான் முக்கியமானது ஆக்சுவலி. மீதி இது வந்துட்டு ஜஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. ஓகே, ஸோ அது என்னன்றதையும் பார்த்துலாம். ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் டெஃபினிஷன் என்ன எழுதிடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸில். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கேபிட்டல் ஓ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சியாக இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ஸ்மால் ஓ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன மீனிங்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு 0 இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இதோட 2 இது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேற ஒரு இது எழுத போகிறோம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கேபிட்டல் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கேபிட்டல் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி போட்டோம்னா இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு போட போகிறேன், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஆரம்பிச்சுனா அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ஒமேகா இன்ட்டு சி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். தேர் எக்ஸிஸ் கான்ஸ்டன்ட் சி அண்ட் ஆர் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ தேர் எக்ஸிஸ் சி அண்ட் ஆர் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஸோ அது வந்து என்ன சொல்கிறேன்னா கேபிட்டல் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு சொல்கிறேன். அப்போ லிட்டில் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிட்டில் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இதை எப்போ சொல்லலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த சேம் டெஃபினிஷன் லிமிட் n tends to x tends to x naught f of x by g of x வந்துட்டு டைவர்ஜென்ஸ் ஆக போகுது. ஸோ அது வந்து இன்ஃபினிட்டிக்கு போச்சுன்னா அது வந்து ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இதில் வந்து என்ன அப்சர்வ் பண்ணலான்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கேபிட்டல் ஓ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் கேபிட்டல் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸாக இருக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ஸ்மால் ஓ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு கேபிட்டல் ஒமேகா ஸ்மால் ஒமேகா ஆஃப் அதாவது லிட்டில் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸாக இருக்க போகுது. ஸோ இது ரெண்டும் நீங்கள் இது பண்ணலாம் அப்சர்வ் பண்ணலாம். 2 ரியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 2 ரியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எஃப் அண்ட் ஜி வந்து 2 ரியல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ சேம் எஃப் அண்ட் ஜி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இன் ஜென்ரல் என்ன பண்ணலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு தீட்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம், கேபிட்டல் தீட்டா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். எப்போ எழுதலாம் அப்படின்னா ஸோ தேர் எக்ஸிஸ் C1 and C2. ஓகே, 2 C1 C2 தேர் எக்ஸிஸ் C1 C2 and R such that okay f C1 into f of x C1 into g of x. Okay, C1 into g of x less than or equal to C f of x less than or equal to C2 into g of x. So இதெல்லாமே பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்ஸாக எடுத்துக்கிறேன். C1 C2 CR and R such that C1 into g of x less than or equal to f of x less than or equal to g2 into g of x for all x greater than or equal to R. ஸோ இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா எஃப் வந்துட்டு டில்டா ஜி. எஃப் டில்டா ஜி எப்போ எழுதலாம் அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு 1 இருந்துச்சுன்னா 0 இருந்ததுன்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா லிட்டில் ஓ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் சொல்கிறோம். இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா லிட்டில் ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் சொல்கிறோம். ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா எஃப் வந்துட்டு ஈக்குவலன் டு ஜின்னு சொல்லுவோம். ஓகே, எஃப் டில்டா ஜி அப்படின்னு சொல்லுவோம். சிமிலர் அப்படின்றது பேர். ஓகே, ஸோ இது பிக் தீட்டா, இது பிக் ஒமேகா. ஓகே, இது வந்து ஒமேகா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ். ஸோ ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் இமீடியட்லி நீங்கள் இது பார்க்கலாம். வேர்ட் இஸ் த அப்சர்வேஷன் அப்படின்னா எஃப் வந்துட்டு கேபிட்டல் ஓ ஆஃப் ஜினா என்ன அர்த்தம்னா இது வந்துட்டு ஸோ இதுக்கு ஈக்குவலன்ட் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ். இதுதான் இதுக்கு ஈக்குவலன்ட். ஸோ அப்போ என்ன அர்த்தம் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எல்லாம் அப்பர் பவுண்ட். ஓகே, ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு பவுண்டாக இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜினா தட் மீன்ஸ் ஜி வந்து எஃப்க்கு வந்து ஒரு அப்பர் பவுண்ட். ஓகே, ஸோ மேலே இருக்குது. ஓகே, எஃப்க்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்மால் ஓனா என்ன அர்த்தம்னா அப்பர் பவுண்டு, பட் அது வந்து எப்பயுமே என்ன ஆகாது ஜிக்கு வந்து ஈக்குவலாக வராது. நெவர் கேன் பி ஈக்குவல் டு ஜி. அப்பர் பவுண்டு தான், பட் இட் கேன் நெவர் பி ஈக்குவல் டு ஜி. கேபிட்டல் ஒமேகா ஆஃப் ஜினா என்ன அர்த்தம்னா இது வந்து லோயர் பவுண்டாக இருக்க போகுது. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு ஜி ஆஃப் எக்ஸ்க்கு வந்துட்டு ஜி வந்துட்டு அதுக்கு என்னவாக இருக்க போகுது ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு லோயர் பவுண்டாக இருக்க போகுது. அதே எஃப் ஈக்குவல் டு தீட்டா ஆஃப் ஒமே ஜினா இது வந்து எக்ஸாக்ட் பவுண்டாக இருக்க போகுது. இந்த பக்கமும் பவுண்டட், அந்த பக்கமும் பவுண்டடாக இருக்குது. ஓகே, இந்த பக்கமும் நமக்கு வந்து பவுண்ட் என்னன்றது தெரியுது. எஃப் பை ஜினா என்ன அர்த்தம் எஃப் சிமிலர் டு ஜினா என்ன அர்த்தம்னா எஃப் பை ஜி வந்துட்டு அப்ரோச்சஸ் டு 1. ஓகே, எஃப் பை ஜி வந்துட்டு 1க்கு வந்துட்டு அப்ரோச் ஆக போகுது. அதோட ரேஷியோ வந்துட்டு 1க்கு எப்பயுமே அப்ரோச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை இன்னும் வேறு விதமாக சொல்லலாம். எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஓ ஆஃப் ஆர் பிக் ஓ ஆஃப் ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
எஃப் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது, பட் ஜியை விட ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஓகே, நோ ஃபாஸ்டர் தென் ஜி. எப்படி ஜி ரன் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது. ஓகே, நோ ஃபாஸ்டர் தென் ஜி. லிட்டில் ஓ ஆஃப் ஜினா என்ன அர்த்தம்னா எஃப் வந்துட்டு ஜியை விட ஸ்லோவாக ரன் ஆகுது. ஓகே, ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு என்ன பண்ணுது, கன்வர்ஜஸ் ஆகுது. ரோஸ் எஃப் க்ரோஸ் ஸ்லோயர். ஓகே, ஸோ எப்படி இது வந்து ஃபாஸ்ட்டாக கன்வர்ஜஸ் ஆகுது, வேற எஃப் வந்துட்டு ஸ்லோவாக கன்வர்ஜஸ் ஆகுது. அதே மாதிரி எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒமேகா ஆஃப் ஜினா இது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா க்ரோஸ் அட்லீஸ்ட் அஸ் ஃபாஸ்டஸ். ஓகே, இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுதோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ரெண்டும் எஃப் ஈக்குவல் டு ஒமேகா ஜியும் கேபிட்டல் ஓ ஆஃப் ஜியும் கேபிட்டல் ஒமேகா ஜியும் ஆல்மோஸ்ட் சிமிலர் டெஃபினிஷன் தான். ஒமேகா ஜினா இது ஸ்லோனா இது ஃபாஸ்ட். ஓகே, எஃப் வந்துட்டு எப்படி க்ரோ ஆகுதுன்னா ஜியோட ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகுது. ஸோ அதான் இதோட மீனிங். இதுக்கு அதே மீனிங் தான். எஃப் டில்டா ஜி வந்துட்டு அதே மீனிங் தான். ஸோ இதான் அந்த கம்பாரிசன் டேபிள். ஸோ எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஓ ஆஃப் ஜினா அதை எப்படி எழுதுறாங்கன்னா எஃப் லெஸ் நார் ஈக்குவல் டு ஜின்னு எழுதுறான். அப்போனா என்ன அர்த்தம்னா ஜி வந்து எஃபோட அப்பர் பவுண்ட். ஸோ அதுக்கு ஈக்குவல் டெஃபினிஷன் என்ன, லிமிட் டெஃபினிஷன் என்ன, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். சின்றது இருக்கணும், பட் லெஸ் தென் இன்ஃபினிட்டினா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன அர்த்தம் அப்படின்னா கேபிட்டல் ஓ ஆஃப் ஜின்னு எழுதிக்கலாம். எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் ஓ ஆஃப் ஜினா அது வந்து எஃப் வந்து ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் ஜின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிக்ட் அப்பர் பவுண்டாக இருக்க போது அது வந்து எப்பயுமே அது வந்து ரீச் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால் அதுக்கு ஈக்குவலண்ட் லிமிட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ரேஷியோ. ஓகே, அந்த மாடல்ஸ் ஆஃப் த ரேஷியோ வந்து என்ன இருக்க போகுதுன்னா ஜீரோவாக இருக்க போகுது. ஓகே, ஸோ அது வந்துட்டு ஸ்மால் ஓ ஆஃப் ஜி. எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் தீட்டா ஆஃப் ஜி அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு ஜியாக இருக்க போகுது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் வந்துட்டு 0,∞ இருக்க போகுது. ஸோ அது வந்துட்டு அதோட டெஃபினிஷன். எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒமேகா ஆஃப் ஜினா எஃப் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜியோவாக இருக்க போகுது. அதாவது ஜி வந்துட்டு அதோட அப்பர் பவுண்டாக இருக்க போது. எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்க போகுது. எதுவாக வேணா இருக்கலாம், அது கிரேட்டர் தன் ஜீரோவாக இருக்க போகுது. எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒமேகா ஆஃப் ஜி அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அது வந்து ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அதை சொல்லலாம். அதேமாதிரி எஃப் டில்டா ஜினா எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்றா இருக்க போகுது. ஸோ இந்த தியரம்லாம் ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடலாம். இப்போ எஃப் வந்துட்டு கேபிட்டல் ஓ ஆஃப் ஜியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜி வந்து கேபிட்டல் ஒமேகா ஆஃப் ஜியாக இருக்கலாம். அதே மாதிரி எஃப் வந்துட்டு கேபிட்டல் ஒமேகா ஆஃப் ஜியாக இருந்துச்சுன்னா ஜி வந்து கேபிட்டல் ஓ ஆஃப் எஃப்ஆ இருக்கலாம். ஸோ இது ரெண்டு ஈக்குவல். அதே மாதிரி எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஓ ஆஃப் ஜியாக இருக்குது, எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒமேகா ஆஃப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா தீட்டா ஆஃப் ஜி வந்துடும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் ஓ ஆஃப் ஜியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜி வந்து கேபிட்டல் ஸ்மால் ஒமேகா ஆஃப் எஃப்ஆ இருக்கும். அண்ட் அதர் ஹேண்ட் ஜி வந்து ஸ்மால் ஒமேகா ஆஃப் எஃப்ஆ இருந்துச்சுன்னா எஃப் வந்து கேபிட்டல் ஓ ஆஃப் ஜியாக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி இப்போ எஃப் வந்துட்டு கேபிட்டல் ஓ ஆஃப் ஜியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப் வந்துட்டு கேபிட்டல் ஓ ஆஃப் ஜியாக இருக்கும். ஆனால் ரிவர்ஸ் வந்து ட்ரூ இல்லை. ஏன்னா சி வந்துட்டு இந்த சியில் வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்ல, பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவுமே சொல்ல. ஸோ சி வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் சி சொல்லிருக்கோம். இன் பர்டிகுலர் சி வந்து ஜீரோ போட்டோம்னா அது வந்து ட்ரூ. ஸோ எஃப் ஈக்குவல் டு ஸ்மால் ஓ ஆஃப் ஜினா ஆட்டோமேட்டிக்காக எஃப் வந்து கேபிட்டல் ஓ ஆஃப் ஜி தான். அதே மாதிரி எஃப் ஈக்குவல் டு ஒமேகா ஜினா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னது எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒமேகா ஜியும். அடுத்து எஃப் ஈக்குவல் டு ஜினா ஆட்டோமேட்டிக்காக இந்த இதுவும் ட்ரூ ஆயிடும். ஸோ இதெல்லாம் அதில் உள்ள சில டெஃபினிஷன். ஸோ சில பிக் ஓ நோட்டேஷன் சொல்கிறேன். ஆர்டர் ஆஃப் ஒன்னா கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, ஆர்டர் ஆஃப் லாகரிதமிக்னு சொல்லலாம், ஆர்டர் ஆஃப் லாக் பவர் என்ஸ்னா பாலிலாகரிதமிக், ஆர்டர் ஆஃப் என்ன லீனியர் சொல்லலாம், ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் வந்து குவாட்ரட்டிக், அப்புறம் என் பவர் சி வந்து பாலினாமல் சொல்லலாம், சி பவர் வந்து எக்ஸ்போனென்ஷியல் சொல்லலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் என் பவர் சியும் சி பவர் என்னும் டிஃபரெண்ட். ஏன்னா ஆர்டர் ஆஃப் என் பவர் சி பவர் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், வேற ஆர்டர் ஆஃப் என் பவர் சி வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகாது. ஓகே, ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். ஸோ சி பவர் வந்து சூப்பர் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க, வேற மற்ற இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பர் பாலினாமில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் ஓ கிராஃப் கொடுத்துருக்கேன். ஸோ கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து லாகரிதமிக் எப்படி இருக்குது, பாலிலாகரிதமிக் எப்படி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும், மித்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்லோவாக போகும். ஸோ இதெல்லாம் அதில் உள்ளது. அதே மாதிரி எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு எண்ணுக்கு என்ன கிராஃப், ஜி ஆஃப் என் ஈக்குவல் டு 100 லாக் என் எப்படி போகுது, 0.3 எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 டேர்ம்ஸ் 500 டேர்ம்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் என் ஈக்குவல் டு 100 லாக் என் வந்துட்டு பாஸ்ட்டாக கன்வர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, எண்ணு வந்துட்டு பாஸ்ட்டாக மூவ் ஆகுது, 0.3n பட் வந்துட்டு அந்த லாகன் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு சில கம்பேரிசன்ஸ். ஓகே, ஸோ எது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு பெருசாக போகும், அப்புறம் வந்து சிறுசாகும். ஸோ அதெல்லாம் சில கம்பேரிசன்ஸ். ஓகே, தேங்க்யூ.